வணக்கம் மக்களே. கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு போயிட்டு இருக்கோம். எல்லாருமே ஃபுல்லாக சாப்பிட்டோம். இப்போ தான் டிஃபன் சாப்பிட்டோம். இப்போ நான் எங்கே போய் எப்படி சொல்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த ரைடு வேறு லெவலு, செம்ம ஜாலியாக இருந்தோம், நம்ம பண்ணோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயில், முருகர் கோயிலுக்கு ஒன்று போயிட்டுருக்கோம். அது வந்து சேலத்தில் இருக்கான். சேலம் முருகர் கோயில், ஏதோ சின்ன சேலம் அப்படின்ற முருகர் கோயில், அங்கே போயிட்டுருக்கேன். அங்கே போயிட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது. ஒன்றும் பெருசாலாம் இல்லைங்க. பஞ்சாமிர்தமோ, உருளைக்கிழங்கு, நேந்திரம்பழம் சிப்ஸு, அதுக்கப்புறம் வந்து அல்வா, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குமா. அப்படியே கோயிலையும் போய் பார்த்துட்டு இந்த திங்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே நியர்பை டூ டேரக்டாக சென்னை தான் போக போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். சாக்லேட்ஸு, அதுக்கப்புறம் டீ தூள் வாங்கினேன். ஏன்னா நம்ம டீ அடிக்கிறதுனால வீட்டில் டீ தூள் கொஞ்சம் நிறையவே யூஸ் பண்ணுவோம். அதனால ஒரு 1.5 கிலோ டீ தூள் வாங்கியிருந்தேன். சாலிடாக பார்த்தீங்கன்னா 130 வரைக்கும் ஏறுது. ஆனால் நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக தான் போவேன். ஆனால் வண்டி நல்லா இருக்கு ஓட்டுறதுக்கு. சீரியஸாக R15 வேற டைனமிக்கில் வந்து வேற லெவலில் பிச்சு வச்சிருக்காப்புல வண்டியை. முருகர் சிலை தெரியுதா? எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா? கோயம்புத்தூர் போகிற ரூட்டில், கோயம்புத்தூர் டு சேலம் போகிற ரூட்டில் இருக்குது. சின்ன சேலம். ஆமாம், அந்த முருகர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். வேற லெவலுங்க. ஆக்சுவலாக இந்த கோயிலுக்கு நாங்கள் ஐடியா கிடையாது. ஆனால் முருகர் எங்களை இந்த பக்கம் வாங்கன்னு மனுஷன்ட்டார். அதனால் அவரையும் பார்த்துட்டு முருகரை பார்த்துட்டு வரலான்ட்டு ஒரு ஐடியா. எவ்வளோ ஹைட்டில் சிலை சூப்பராக இருக்கா? உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனால் எனக்கு நல்லா தெரியுது. நான் வேற முருகரை பார்த்த ஆசை இல்லை, பின்னாடி வந்தவங்களாம் விட்டு வந்துட்டேன் பசங்களாம். அது வரைக்கும் நம்ம இப்படி வரமானிப்போம். நீங்களும் அந்த முருகரை ரசிங்கள். மேலே முடிஞ்சால் போய் பார்க்கலாம். இருங்க, கோயிலுக்குள்ளே போகிறோம். கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்றோம். இப்போ எங்கள் பசங்க கூட வந்தவங்க வந்துட்டு இருக்காங்க பின்னாடி. வா, சூப்பராக இருக்குதுங்க. மெயின் ரோட்லேருந்து பார்த்தாலே அவ்வளோ ஹைட்டுக்கு தெரியுதுங்க அந்த முருகர் சிலை. சின்ன சேலத்தில் இருக்குது இந்த முருகர் கோயில். வேற லெவலு. இது அதே மாதிரி வந்து மலேசியாவில் இருக்குது. ஆமாம், மலேசியாவில் ஒரு கோயில் இதே மாதிரி முருகர், அதை பேஸ் பண்ணி தான் இங்கே கட்டியிருக்காங்க. ஆனால் இது கட்டினது வந்து சேலம். அதுதான் சேலமாக பொள்ளாச்சிக்கு வர ஒருத்தர் கட்டி வச்சிருக்காரு. சரி, கோயில்கிட்ட போயிட்டு ப்ளாக் எடுக்கிறேன். சில வணக்கம் மக்களே. நம்ம வந்து சின்ன சேலத்துல முத்துமலை முருகன் கோயில்ல இருக்கோம். வேற லெவல்ல சிலை. மொத்தம் வந்து 12 அடி இந்த சிலையோட ஹைட்டு. வேற லெவல்ல இருக்கு பாக்குறதுக்கு. ஒரு ஆக்சுவலா இதே மாதிரி வந்து மலேசியால ஒண்ணு இருக்கு. அதை பேஸ் பண்ணி இங்க வந்து ஒரு தமிழ்நாடு தான் கட்டியிருக்காரு. அவர் பேர் கரெக்டா தெரியல, ஆனா நல்லா இருக்கு கோயில். பயங்கரமா இருக்கு. ஏரியாவே ஒரு டெவலப்மெண்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஓகேவா? சேலம் வழியா ரூட் போறவங்க இந்த கோயில் வந்து பாருங்க. சேலம் பைபாஸ்ல இருந்து பார்த்தாலே இந்த கோயில் சேலம் மக்கள் பயங்கரமா தெரியும். ஓகேவா? இப்போ அப்படியே கோயிலை கொஞ்சம் சுற்றி பார்த்து நம்ம அடுத்தது கண்டினியூ பண்ணி சென்னைக்கு போவோம். ஓகேவா? போகலாம். நல்லா இருக்கா? கோயில ஆக்சுவலாக இந்த கோயிலுக்கு நான் இன்ஸ்டாவில் பார்த்துருக்கேன். இந்த சிலையெல்லாம் பார்க்கும்போது அந்த கோயிலுக்கு வரணும்னு அப்போல்லாம் கொஞ்சம் ஆர்வமாக தான் இருந்தேன். ஆனால் வந்து இது கொஞ்சம் பசங்க சொன்னாங்க, இந்த மாதிரி முருகர் கோயில் ஒன்று இருக்குது, போய் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னாங்க. சரி, ஓகே, நான் கூட வேறு ஏதோ கோயில் நினச்சி தான் வந்தேன். ஆனால் நல்லாயிருக்கு கோயில்.
சரி ஓகே, இப்போ பார்க்கிங்லேருந்து வண்டி எடுத்தாச்சு, உள்ளே போய் சாமிலாம் கும்பிட்டு வந்துட்டேன். முத்து முருகன் சொல்லிட்டு இந்த கோயில், இது வந்து ஆக்சுவலாக வந்து ப்ரைவேட்டான ஒரு ஆள் தான் கட்டின கோயில் தாங்க. டோன் கொடுத்துட்டாங்களா? இந்த கோயில் நான் நினச்சி கூட பார்க்கலங்க வருவேன்ட்டு. நல்லா இருந்தது, சூப்பராக இருக்குது கோயிலோட வியூலாம். முத்துமாரியம்மன் முருகன் கோவில் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கோயில் பேர் மட்டும் நம்ம வாயில் நுழைய மாட்டேன். முருகன் கோயில் அது வந்து இன்னி முத்து வாரியோ பேர் மட்டும் அப்போ நம்ம இருங்க பார்த்து சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த கோயிலேருந்து கிளம்பியாச்சு காய்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முத்து முருகன் கோயில் வந்து பார்த்தா ஸ்ரீ முத்து முருகன் கோயில் அப்படின்ற அந்த கோயில் வந்து சேலம் போகிற ரூட்டில் இருக்குது. சின்ன சேலம்னு சிம்பிளாக சொல்லலாம். இப்போ அந்த கோயிலை போய் சாமி கும்பிட்டாச்சு. ஆனால் ஆக்சுவலாக இந்த கோயிலுக்கு நான் ரொம்ப நாளாக வரணும் அப்படின்னு நினச்சி ஒரு தாட்டில் தான் இருந்தேன். வந்து பார்த்தேன், செம்மையாக இந்த கோயில் உள்ள வியூ, சிலை, அந்த ஹைட்டு, சிலை ஹைட்டுலாம் செம்ம ஹைட்டு. ஆக்சுவலாக இது வந்து மலேசியாவை இது பண்ணி இந்த முருகன் கோயில் எடுத்திருக்காங்க. ஓகே, கோயிலேருந்து கிளம்பியாச்சு. ஆமாம், பஸ்ஸு ஃபுல்லாக போகிறது நம்ம பசங்க தான். ஃபுல்லாக அப்படியே ஒரு 100ல் க்ரூஸ் பண்ணிவிட்டு அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்கோம் சென்னையை நோக்கி. இந்த பயணம் சென்னையை நோக்கிய பயணம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா குரூப் ரைட் பண்ணிகிட்ருக்கோம். அதோட ஒரு விஷயம், ஜலங்கிரி வால்பாறை லொக்கேஷன் பார்த்தோம், வேறு லெவலில் இருந்தது. இந்த வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் புதுசாக கோபுரம் எனக்கு வந்து இப்போ பசங்க வந்து சொன்னேன், இந்த மாதிரி வச்சா கொஞ்சம் நல்லா வியூ கிடைக்கும் அப்படின்னாங்க. அதனால் செட் பண்ணி கொடுத்தேன், நான் அது மாதிரி வச்சுருக்கேன். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட வியூ பார்க்கறதுக்கு, வீடியோ வியூ அப்படின்றது. ஓகே, இதுக்கு மேலே சென்னை கிட்ட போயிட்டு நான் ப்ளாக் எடுக்க ஆரம்பிப்பேன். வாங்க அப்படியே ரைட் பண்ணிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டே போவோம். நினைக்க வேண்டியதானே? நினைக்க மாட்டேனே. ஏன் தோணல? எனக்கே தோணணும்ல. அப்ப தோண வேண்டியதானே? அது எப்படி? அது நடக்கட்டும், அதுவா நடக்கும் ஒரு நாள்.